வேதங்கள் வேதங்கள் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஒரு பெரிய கௌரவம் அப்படிங்கிறது வர்றது. அந்த வேதத்துக்கு இருக்கக்கூடிய மகிமை வேறு எந்த ஒரு கிரந்தங்களுக்கும் இல்லை. ஏதாவது ஒரு விஷயம் சொன்னா இது என்ன பெரிய வேத வாக்கா அப்படின்னு நம்ம கேட்கிறோம் இல்லையா? ஏதாவது ஒரு விஷயம் பண்ணினோம்னா அது வேத பிரமாணமா அப்படின்னு கேட்கிறோம். அந்த வேதங்களுக்கு அவ்வளவு மகிமை நம்ம சாஸ்திரங்கள்ல சொல்லப்படுறது. அந்த வேதத்துக்கு ஏன் அவ்வளவு மதிப்பு அப்படின்னு சொன்னா, வேதஸ்ய புருஷः கர்த்தா நஹியா திருஷதா திருஷः கிந்து த்ரைலோக்கிய நிர்மாண நிபுணः பரமேஸ்வரः. வேதங்கள் அப்படிங்கிறது யாரோ நம்மள மாதிரியோ அல்லது ஒரு சம்ஸ்கிருதத்துல பெரிய பாண்டித்யம் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் உருவாக்கினதோ எழுதினதோ கிடையாது. வேதத்துக்கே தமிழ்ல எழுதா கிழவி அப்படின்னு பேர், ஸ்ருதி அப்படின்னு பேர். பெரிய பெரிய மகான்கள் ரிஷிகள்லாம் தபஸ் பண்ணி பகவான் தந்து அந்த வேதத்தை அடைஞ்சா. இந்த வேதங்கள் அப்படிங்கிறது இயற்கையா இருந்தது, சப்த ரூபமா. இப்பயும் அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய சௌகரியத்துக்காக புஸ்தக வடிவிலையும் நமக்கு வேதங்கள் தெரியுது. அந்த வேதங்கள் எந்த விதமான பாரபட்சமும் இல்லாம இருக்கு. அப்பேற்பட்ட வேதங்கள் யாரால உருவாக்கப்பட்டது அப்படின்னா சாட்சாத் பகவானாலேயே உருவாக்கப்பட்டதுன்னு நம்ம சாஸ்திரங்கள் சொல்றது. யாரோ நம்மள மாதிரி இருக்கக்கூடியவர்கள் வேதத்தை உருவாக்கினா அப்படின்னா நம்மளுடைய விருப்பு வெறுப்பு அதுல வந்துடும். எத்தனையோ 100 வருஷங்களுக்கு முன்னாடி சொன்ன வேதமும் இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய வேதமும் இதுக்கப்புறம் சொல்லக்கூடிய வேதமும் ஒரே மாதிரி இருக்கு. அந்த ஸ்வரமோ அக்ஷரமோ அதுல எந்த விதமான மாறுபாடும் இல்லாம இருக்கு. அப்போ அதுக்கு ஏன் அவ்வளவு கௌரவம்னு கேட்டா, இது ஒரு மனுஷனால உருவாக்கப்படாதது அப்படிங்கிறதுனாலதான் இதுக்கு அவ்வளவு மகிமை இருக்கு. சரி, இது யாரு உருவாக்கினான்னு கேட்டா, கிந்து த்ரைலோக்கிய நிர்மாண நிபுணः பரமேஸ்வரः. 3 லோகங்களையும் கட்டி ஆளக்கூடிய அந்த பரமேஸ்வரனுடைய மூச்சு காத்தா இருக்கிறது இந்த வேதங்கள் அப்படின்னு நமக்கு தெரியாது. அந்த பரமேஸ்வரன் தான் இந்த வேதத்துக்கு ஒரு உருவம் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா அதுதான் அந்த பரமேஸ்வரன் அப்படிங்கிறது தெரியுது. வேதமும் பகவானும் வேற வேற இல்லை. அப்படிங்கிறதுனாலதான் நம்மளுடைய மதத்துல, சனாதன தர்மத்துல இந்த வேதத்துக்கு அவ்வளவு மகிமை. மகான்கள்லாம் அதான் சொல்லுவா, வேதம் அப்படிங்கிறது நம்மளுடைய மதத்துக்கு பிரமாணம், பிராணம் அப்படின்பா. பிராணம் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? ஜீவன் அர்த்தம். உயிர் இல்லாம இந்த சரீரத்துக்கு ஏதாவது ஒரு மதிப்பு உண்டா? உயிர் தான மதிப்பு இல்லையா? அப்பேற்பட்ட உயர்வான ஒரு விஷயம் இந்த வேதம் அப்படிங்கிறது. அதனாலதான் அந்த வேதத்துக்கு அவ்வளவு மகிமை இருக்குன்னு நம்ம பெரியவாள்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்க.